குடியா தன்னுடைய தம்பி போலு அப்புறம் அவரோட மனைவி ரம்பா வீட்ல இருந்தா. போலுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருந்தது. அப்புறம் ரம்பா ரொம்ப தீயவளானவ, அப்புறம் ஏமாற்றும் சுபாவம் உள்ளவ. ஒரு நாள் ரம்பா போலு கிட்ட தனியா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா. அட என்னங்க இது, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே போய்கிட்டு இருக்கோம்? நீ என்ன சொல்ல வர ரம்பா? உங்களுக்கு தான் எதுவுமே புரிய மாட்டேங்குது. சரி விடுங்க, பேசி என்ன பிரயோஜனம்? அட சொல்லுன்றல, உனக்காக நான் எதை வேணும்னாலும் செய்ய ரெடியா இருக்கேன் ரம்பா. அப்படியா? எது வேணாலுமா? எதுவா இருந்தாலும் செய்வேன். அப்போ உங்க அக்காவுக்கு ஒரு வழியை பண்ணுங்க. இதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? உங்க அக்காவை நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு? அட ரம்பா, ஆனா குடியா அக்கா உன்னை விட அதிகமான வேலை செய்யறாங்களே. போலு ரம்பாவோட கோவத்தை பார்த்து அவ காதுல போய் மெல்லமா ஏதோ சொன்னாரு. உனக்கு இந்த விஷயம் இது வரைக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்னோட அப்பா பாதி சொத்தை குடியாவோட பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு. அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, அவங்க போனதுக்கு அப்புறமா குடியாவுக்கு உரிமை கிடைக்காதுன்னு நினைச்சிருக்காரு. அப்புறம் பிரச்சனைகளும் வரும். அதனாலதான் நிலத்தையும் சொத்துகளையும் முதல்லயே பிரிச்சு வச்சுட்டாரு. அதனால பாதி வீட்டுல அக்காவுக்கு தான் உரிமை இருக்கு. அதனால அவங்கள பத்தி இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பேசாத. இங்க பாருங்க, நீங்க இப்பதான் சொன்னீங்க நீங்க எனக்கு எது வேணாலும் செய்வேன்னு, அப்படிதானே? நான் சொன்னேன்தான். சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? சரி சொல்றேன். ரம்பா போலுவோட காதுல சில விஷயங்களை சொன்னான். அப்புறம் போலு அதிர்ந்து போயிட்டான். ரம்பா மெல்லமா சிரிச்சா. அப்புறம் போலு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போலுவும் ரம்பாவும் குடியாவோட ரூமுக்கு போனாங்க. குடியா வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருந்தா. ரம்பா சிரிச்ச முகத்தோட சொன்னா, கொடுங்க அக்கா, நான் வெட்டி கொடுக்கறேன். வேண்டாம் வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும், நானே வெட்டிக்கிறேன். என்ன விஷயம்? இப்பெல்லாம் நீ பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. அது அக்கா, நான் ஒரு புது பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ரம்பாவோட அப்பாவும் இப்போ சிட்டியில் இருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் இப்போ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணா அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். அப்படியா? இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் போலு. அப்புறம் என்ன பிரச்சனை? ஏன் உன் அக்காவை விட்டுட்டு போகிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? ஆமாங்க அக்கா, அதுவும் ஒரு விஷயம்தான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் பயந்து போய் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்றேன். குடியா போலு கவலையா இருக்கிறத பார்த்துட்டு ரம்பா கேட்டா, சரி என்ன பிரச்சனை, அத நீயே சொல்லு ரம்பா. பிரச்சனை என்னன்னா, இவர்கிட்ட மூலதனத்தை முழுமையா இவரால ஏற்பாடு பண்ண முடியல. இவர் யோசிக்கிறது என்னன்னா, மூலதனத்துக்கு தன்னோட நிலத்தை விற்கலான்னு. ஆனா அது முடியல அக்கா. அப்படியா? அப்போ உங்களுக்கு எவ்வளவு பணம் குறையுது? இப்போதைக்கு இவரால பாதி பணத்தை தான் சேகரிக்க முடிஞ்சது. என்னோட பேர்ல கூட அப்பா அந்த அளவுக்கு தான் நிலம் எழுதி வச்சிருக்காரு. அவரு கொடுத்த நிலத்தை விற்கணுன்ற விருப்பம் எனக்கு கிடையாது. போலுவுக்கு அது உதவியா இருக்கும்னா எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. ரொம்ப வெற்றி அடைஞ்சதுனால சந்தோஷப்பட ஆரம்பிச்சா. அப்புறம் கணவன் மனைவி 2 பேரும் குடியாவோட சைனை வாங்கிக்கிட்டு கொஞ்ச நாள்ல அவங்க நிலத்தை எல்லாத்தையுமே வித்துட்டாங்க. ஒரு வாரம் கடந்துடுச்சு. அப்புறம் இன்னைக்கு எல்லாரும் ட்ரெயின்ல புறப்பட்டு நகரத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் நான் சிட்டிக்கு போனதே கிடையாது. அப்பா தான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, என்னைக்காவது கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆமா அக்கா, அதனால தானே நம்ம நகரத்துக்கு போறோம். அதனால அப்பாவோட ஆசையும் இப்ப நிறைவேறிடுமே. போலு, நீ என்ன உன் கூட கூட்டிட்டு வந்து ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. நான் தனியா இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஐயோ அக்கா, உங்கனால தானே நகரத்துக்கு வரதுக்கான பணத்தை ஏற்பாடு பண்ண முடிஞ்சது. அப்புறம் இவரோட தொழிலுக்கும் தான். இத கூட நான் செய்யலன்னா எப்படி ரம்பா? பேசிக்கிட்டே இருந்ததுல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் ஒரு ஸ்டேஷன்ல போய் இறங்கினாங்க. போலு, ரம்பா அப்புறம் குடியா கூட ஒரு ஸ்டேஷன்ல இறங்கினா. நாம சிட்டிக்கு வந்துட்டோமா போலு? ஆமா அக்கா, நாம வந்துட்டோம். எனக்கு ரொம்பவே பசிக்குது. என்ன ரம்பா? ஆமாங்க, ரொம்பவே பசிக்குது. அங்க பாருங்க, அது சமோசா கடைன்னு நினைக்கிறேன். நான் அதை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். நான் அங்கதான் சாப்பிடணும். அப்படின்னா சரி, நீங்க போய் லைன்ல நின்னு சமோசா வாங்கிட்டு வாங்க. சரி, நீ சொன்ன மாதிரியே செய்யறேன். போலுவும் ரம்பாவும் ட்ரெயின்ல போய் உட்காந்துட்டாங்க. குடியா சமோசா வாங்கறதுக்காக போய் லைன்ல நின்னா. ரம்பா, இது உண்மையா சரியா வருமா? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. இப்படிதான் விடுதலை கிடைக்கும். நீங்க அமைதியா உட்காருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. உண்மையிலேயே ரம்பாவும் போலுவும் குடியாவை அதே இடத்துல விட்டுட்டு போறதுக்கான முடிவுல இருந்தாங்க. ஏன்னா பணம் கிடைச்சதுக்கு அப்புறமா குடியா அவங்களுக்கு சுமையா தெரிஞ்சா.
கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இப்ப குடியா சமோசாவை வாங்கிக்கிட்டு அவங்க 2 பேரும் திரும்பி வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இவங்க 2 பேரும் எப்போ வருவாங்கன்னு தெரியல. சமோசா வேற ஆறிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும், இன்னைக்கு போலு வரட்டும், அவனை பயங்கரமா திட்ட போறேன். பாவம் அந்த குடியா சின்ன வயசுல இருந்து போலு கிட்ட ரொம்ப அன்பா இருந்தா. ஆனா போலு அவளோட கூட பிறந்த தம்பி கிடையாது. ஆனா இன்னைக்கு அதே போலு ரயில்வே ஸ்டேஷன்ல அவளை தனியா விட்டுட்டான். ரொம்ப நேரம் கடந்துடுச்சு. இப்போ இருட்டவும் ஆரம்பிச்சிடுச்சு. குடியா அவசர அவசரமா எழுந்தா. அப்புறம் அங்க பக்கத்துல இருந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட விசாரிச்சா. மாஸ்டர் சார், என் கூட என் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் வந்திருந்தாங்க. பல மணி நேரமா நான் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். ஆனா அவங்க இது வரைக்கும் வரவே இல்லை. அப்படியா? இங்க பாருமா, இது வரைக்கும் இங்க பிரச்சனை நடந்ததே இல்லை. ஆனா எனக்கு இதை சொல்றதுக்கே கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அது என்னன்னா, அவங்க 2 பேரும் உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என் போலு கண்டிப்பா அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான். நான் அவனுக்காக இந்த சமோசாவை வாங்கி வச்சிருக்கேன். ஆனா அவன் இது வரைக்கும் வரவே இல்லை. இங்க பாருமா, நான் பல வருஷங்களா இங்க ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்கேன். அப்புறம் நான் இந்த மாதிரி பல சம்பவங்கள் பார்த்துருக்கேன். ஒருவேளை அவங்க உன்னை மறந்து விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அவங்க திரும்பி இந்த இடத்துக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போயிருப்பாங்க. குடியா கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சா. அவ இந்த விஷயத்த அவளால நம்பவே முடியல. போலு தனக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்வானான்னு அவளால நம்ப முடியல. எனக்கு உறுதியா தோணுதுமா, அவங்க 2 பேரும் உன்னை இங்க விட்டுட்டு தான் போயிருக்காங்க. போலு ரம்பா 2 நாள் ஆயிடுச்சு. குடியா பாவம் எதுவுமே சாப்பிடல. அவளோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு. ஸ்டேஷன் மாஸ்டர் அவளுடைய இந்த நிலைய பார்த்துட்டு அவளுக்காக பேல்புரி வாங்கிக்கிட்டு வந்தாரு. இங்க பாருமா, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு உன்னோட வயசு தான் இருக்கும். ஆனா அவ சின்ன வயசுலயே தொலைஞ்சிட்டா. நீ கஷ்டப்படுறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. நீ ஒரு வேலை பண்ணு, என்னோட வீட்டுக்கு வந்துடு. அப்புறம் இந்தா ரொம்பவே அற்புதமான ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடுமா. எனக்கு மனசே சரியில்லை மாஸ்டர் சார். எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இங்க பாருமா, கொஞ்சமா சாப்பிடு. என்னோட மனைவி ரொம்பவே சுவையா சாப்பாடு செய்வா. நீ இப்படியே இங்க ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது உன்னோட எதிர்காலத்துக்கு நல்லது கிடையாதுமா. குடியாவோட கண்கள் அழுது கண்ணீரே வறண்டு போச்சு. அப்புறம் அவளுக்கு எதுவுமே புரியல. ஆனா அந்த பேல்புரிய சாப்பிட்ட உடனே அவ மனசுக்கு நல்லதா இருந்தது. நல்லா இருக்கு. சரி வாமா, இப்ப வீட்டுக்கு போகலாம். நான் என்னோட மனைவி கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சுட்டேன். அவ கண்டிப்பா உனக்காக ஏதாவது செஞ்சு வச்சிருப்பா. குடியா ஸ்டேஷன் மாஸ்டரோட வீட்டுக்கு போனா. அவ அவர்கிட்டயும் அவரோட மனைவி கிட்டயும் சொன்னா, இந்த வீட்டில் உங்களுக்கு எந்த பணமும் கொடுக்காம சும்மா உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க மாஸ்டர் சார். இங்க பாருமா, ஸ்டேஷன்ல எனக்குன்னு ஒரு கடை இருக்கு. நீ அதை உனக்கு விருப்பப்பட்ட மாதிரி பயன்படுத்திக்கோ. அப்புறம் எதை செஞ்சு விற்கணும்னு நினைக்கிறியோ அதை செய். ஆமாம்மா, நானும் உனக்கு அந்த கடையில் உதவியாக இருக்கேன். ஏன்னா எப்படியும் பகல்ல எனக்கு வேற எந்த வேலையும் இருக்க போறதில்ல. வீட்டில் தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அந்த பேல்புரியை சாப்பிட்டதும் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. நானும் அதையே செஞ்சு விற்கிறேன். சரிடாம்மா, எங்க 2 பேரோட சப்போர்ட்டு உனக்கு எப்பவுமே இருக்கும். கொஞ்ச நாள் கடந்துடுச்சு. அப்புறம் குடியாவோட கடை நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. குடியா அந்த பேல்பூரிய ஒரு புது விதமா செஞ்சுட்டு இருந்தா. சட்னிய சேர்த்து. வாங்க வாங்க, சட்னி பேல்பூரி சாப்பிடுங்க. இனிப்பா காரமா புளிப்பா எப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி கிடைக்கும். ஜனங்க கூட்ட கூட்டமா வந்தாங்க. கொஞ்ச நாள் தான் ஆச்சு, இருந்தாலும் பேல்பூரியோட கடை ரொம்ப நல்லா போச்சு. அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்தாரு. இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள உன்னோட கடை ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கேம்மா. இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பா ஒரு பெரிய வியாபாரி ஆயிடுவ. நீங்க வேறப்பா. அப்பா, அந்த வார்த்தையை கேட்டதும் ஸ்டேஷன் மாஸ்டரோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. அப்புறம் அவர் நினைச்சாரு, குடியா அவங்க 2 பேரையும் அப்பா அம்மாவா ஏத்துக்கிட்டான்னு முடிவு பண்ணாரு. நீ இனிமே எப்பவும் எங்க பொண்ணுதாம்மா. குடியா, என்ன நடந்தாலும் சரி, நாங்க உனக்கு எப்பவுமே துணையா இருப்போம். இந்த மாதிரி சமயத்துல நீங்க 2 பேரும் எனக்கு அப்பா அம்மா ரூபத்துல கிடைச்சிங்க. நீங்க 2 பேரும் எனக்கு கிடைச்சது பெரிய ஆதரவா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் இந்த கடவுள் தான். பல மாசங்கள் ஆயிடுச்சு. இப்ப குடியாவுக்கு 3 கடை ஆயிடுச்சு.
அதுவும் அதே ஸ்டேஷன்ல. அப்புறம் இன்னைக்கு பல மாசங்களுக்கு அப்புறம் ஒரு அதிசயமான சம்பவம் ஏற்பட்டது. போலுவும் ரம்பாவும் குடியாவோட கடைக்கு வந்தாங்க. ஒரு பேல்பூரி கொடுங்க. அட போலு, நீயா? அக்கா நீங்க நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாவப்பட்டு யாராவது உங்க அக்காவுக்கு இந்த கடையில வேலை கொடுத்துருப்பாங்க. சரி, இப்ப 2 பிளேட் பேல்பூரி கொடுங்க. சரிங்க, இத கொண்டு வரேன். 2 பேரும் பேல்பூரியை வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேச ஆரம்பிச்சாங்க. சரி, இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுல்ல. அதான் அவளுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருச்சே. ஆ, கிளம்பலாம். அப்பதான் அந்த இடத்துக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்தாரு. அப்புறம் குடியா கிட்ட சொன்னாரு, இங்க பாருமா, உன்னோட 4 கடையில இருந்தும் பங்கு நமக்கு வந்திருக்கு. அப்புறம் சந்தோஷமான விஷயம் கேளு. அது என்னங்கப்பா? இந்த தடவை மாசத்துக்கான லாபம் உனக்கு லட்சக்கணக்கில் கிடைச்சிருக்குமா? இது எல்லாமே உங்களுக்கு தான்ப்பா சொந்தம். அப்படி நீங்க மட்டும் இல்லைன்னா எங்க அப்பாவுக்கு அப்புறம் இந்த உலகத்துல யாருமே இல்லாம இருந்திருப்பேன். லட்சக்கணக்கில் லாபமாமே. நீங்க கேட்டீங்களா? நான் கேட்டேன் தான் ரம்பா. ஆனா ரம்பா கோலுவை கூட்டிக்கிட்டு குடியா கிட்ட வந்தா. அக்கா, அது என்னன்னா, அன்னைக்கு நாங்க உங்களை மறந்து விட்டுட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் பணத்துக்கு எங்களால ஏற்பாடு பண்ணவே முடியல. அதான் இன்னைக்கு இங்க வந்துட்டோம். என்னங்க சொல்லுங்க. ஆமாக்கா, இவ சரியா தான் சொல்றா. நீங்க எங்க கூட வந்துருங்க. எங்களை மன்னிச்சிடுங்க அக்கா. உங்க கவலைனால நான் எத்தனை நாளா தூங்காம இருந்தேன் தெரியுமா? உங்களுக்குன்னு நீங்க ஒரு வியாபாரத்தை வேற ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாக்கா, நாங்க ரொம்பவே கவலைப்பட்டோம். நீங்க எங்களை மன்னிச்சிடுவீங்கல்ல? உங்க 2 பேரையும். வேண்டாம்ப்பா, முடிஞ்சு போனதுக்கு எதுக்கு கோபப்படணும்? அப்புறம் போலு, இதுல மன்னிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. நீயா விருப்பப்பட்டு இந்த மாதிரி எனக்கு செஞ்சியா, இல்ல யாராவது சொல்லி எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சியான்னு தெரியாது. ஆனா உண்மை என்னன்னா, மாஸ்டர் சாரை தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. அக்கா, நான் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு பேல்பூரி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வாங்க. ரம்பா போலு 2 பேராலையும் எதுவும் பேசவே முடியல. 2 பேரும் வேற வழியே இல்லாம அந்த இடத்த விட்டு வந்தாங்க. இங்க பாருமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுனா அவங்க மேல கோவப்பட்டிருக்க கூடாதுல்ல? இல்லங்கப்பா, தப்பு என் மேலதான். இந்த பேராசை பிடிச்சவங்க கிட்ட எல்லாம் நீங்க பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னேன். உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் எனக்கு நிறைய அன்பு கிடைச்சிருக்கு. உங்களை விட்டு நான் என்னைக்கும் போக மாட்டேன். அப்புறம் இந்த பேல்பூரி வியாபாரத்தை இன்னும் பெருசாக்குவேன். குடியா விதியால சோதிக்கப்பட்டு ரொம்பவே பாதிப்பு அடைஞ்சிருந்தா அது அவளால மறக்கவே முடியாது. நல்லவங்களோட ஆதரவுனாலையும் அப்புறம் தன் மேல நம்பிக்கை வச்சு இன்னைக்கு அவ ஒரு வியாபாரி ஆயிட்டா. அப்புறம் வெற்றிங்கிறது அவ பின்னாடியே வந்துகிட்டு இருந்தது. சுனிலாலுங்கிறவரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இன்ன வரைக்கும் என்னென்னமோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சில சமயம் வளையல் விற்பாரு, பொம்மைகள் விற்பாரு, அப்புறம் காய்கறிகளும் விற்பாரு. ஆனா பாவம், அவர் எதை வித்தாலும் பாவம் அவருக்கு நஷ்டம் தான் ஏற்படும். இப்ப சுன்னிலால் என்ன பண்ணாருன்னா, புது வேலைய ஆரம்பிச்சாரு. அவரு கிராமத்துல இருக்கிற ஸ்கூல் வாசல்ல அவரு ஒரு பானிபூரி கடைய ஆரம்பிச்சாரு. பசங்களா, வாங்க வாங்க வாங்க, வந்து நல்ல ருசியான பானிபூரி சாப்பிடுங்க. வாங்க வாங்க. தினமும் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா பசங்களும் ஒன்னா சேர்ந்து அவரோட கடைக்கிட்ட போய் நிப்பாங்க. எனக்கு ஒரு பிளேட் பானிபூரி வேணும். இல்ல, எனக்கு முதல்ல கொடுங்க. அட நில்லுங்க நில்லுங்க, நல்ல பானிபூரி உங்களுக்கு ஒண்ணா தரேன். சுன்னிலாலோட இந்த பானிபூரி கடை எல்லா பசங்களுக்கும் தினமும் ஒன்னா சந்திக்கிற இடமா மாறிடுச்சு. சுன்னிலாலும் பசங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப அருமையா பேசி அவங்க கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுப்பாரு. சரி சொல்லுங்க, உங்களுக்கு நாளைக்கு யார் யாருக்கு பானிபூரி வேணும்? இந்தா ரவி, உனக்கு இன்னொரு பானிபூரி. இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல? ஆமா, இன்னைக்கு என்னுடைய அம்மா எனக்கு புதுசா கோல்ட் செயின் வாங்கி கொடுத்தாங்க. இங்க பாருங்க. ரவியோட கழுத்துல இருக்கிற அந்த தங்க செயினை பார்த்ததும் சுன்னிலாலோட கண்ணு பெருசா ஆயிடுச்சு. அன்னைக்கு அவரு ரவிக்கு நிறைய பானிபூரிய சாப்பிடறதுக்காக கொடுத்தாரு. அண்ணா போதுண்ணா, எனக்கு வயிறே நிறைஞ்சு போச்சு. எவ்வளோ காசு ஆச்சு? 100 ரூபாய் தான்ப்பா. 100 ரூபாவா? அண்ணா, என்கிட்ட வெறும் 20 ரூபாய் தான் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன்னுடைய செயினை கழட்டி கொடுத்துரு. நான் இனிமே உன்னை காசு கேட்க மாட்டேன். பாவம் அந்த சின்ன பையன் ரவியும் தன்னோட கோல்டு செயினை எடுத்து அந்த சுன்னிலால் கையில கொடுத்தான்.
இதே மாதிரி ரொம்ப நாளா சுன்னிலால் என்ன பண்ணாருன்னா சின்ன பசங்களை ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்த விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி அவங்கள முட்டாளாக்கினாரு. ஒரு நாள் ரவி ஸ்கூலை விட்டு நேரா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சான். அப்ப சுன்னிலால் என்ன பண்ணாருன்னா அவனை நிறுத்தினாரு. என்னாச்சு ரவி, இன்னைக்கு நீ பானிபூரி சாப்பிடலையா? வேண்டாம், நான் தினமும் பானிபூரி சாப்பிடக்கூடாது. ஏன்னா அம்மா எனக்கு பணம் கொடுக்கல. பைசாவுக்கு அர்ஜென்ட் என்ன இருக்கு? பைசாவை நாளைக்கு கொடுக்கலாம் நீ. நிஜமாவா? சுன்னிலாலோட இந்த பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் ரவி மறுபடியும் பானிபூரி சாப்பிட ஆரம்பிச்சான். உங்க அம்மா உனக்கு பைசா கொடுக்கலன்னா நீ வீட்ல திருடு. சுன்னிலால் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா அவர் சொன்னது எல்லாமே அந்த ரவியோட மனசுல பதிஞ்சிடுச்சு. மறுநாள் ரவி என்ன பண்ணான்னா அவங்க வீட்ல இருந்து பணத்தை திருட ஆரம்பிச்சான். அவன் திருடும் போது அவங்க அம்மா அவனை கையும் களவுமா பிடிச்சாங்க. ரவி, நீ எதுக்காக இப்படி பைசா திருடுற? அம்மா, என்கிட்ட அந்த பானிபூரி விக்கிற அண்ணன் தான் சொன்னாரு, ஒருவேளை அம்மா உனக்கு பணம் கொடுக்கலன்னா நீ வீட்ல இருந்து திருடிடுன்னு. ஆமா, நீ போட்டிருந்த தங்க செயின் எங்க இருக்கு? நான் அந்த செயினை பானிபூரி விக்கிறாரே அந்த அண்ணன் கையில கொடுத்துட்டேன். கண்ணா, இந்த மாதிரி திருடுறது பெரிய தப்பு, புரிஞ்சுக்கோ. ரவி சொல்றதெல்லாம் கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மறுநாள் ஸ்கூல் முடிஞ்சு ரவி அந்த பானிபூரி கடைக்கிட்ட போய் பானிபூரி சாப்பிடறதுக்காக போனான். அப்போ எப்பவும் போல சுன்னிலால் என்ன பண்ணாருன்னா ரவிக்கு பானிபூரி சாப்பிடறதுக்காக கொடுத்தாரு. இந்தா இன்னொரு பானிபூரி. ஆனா நீ பைசாவை வீட்ல திருடினியா இல்லையா? ஆமா அண்ணா, இத பாருங்க. 2000? ஓ சூப்பர் சூப்பர், வெரி குட், நல்ல வேலை செஞ்ச. நீ நாளைக்கு உங்க அம்மா வைக்கிற பணத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாவே கொண்டு வந்துடு, பானிபூரி நிறைய தர உனக்கு. சுன்னிலால் ரவி கையில இருந்த பணத்தை வாங்கின உடனே அங்க மஹிமா வந்து சேர்ந்தா. சுன்னிலால கையும் களவுமா பிடிச்சா. ஓஹோ, நீதான் அந்த மோசமான பானிபூரிக்காரனா? என் பையன் கிட்ட இருந்து தங்க செயினை திருடி இருக்க, அப்புறம் அவன் கிட்ட திருடுறதுக்கு வேற சொல்லி கொடுத்திருக்கியா? இல்ல இல்ல, என்ன மன்னிச்சிருங்க. இதோ உங்க பணம், உங்க தங்க செயின். இதை எடுத்துக்கிட்டு என்ன கொஞ்சம் விட்டுடுங்களேன். நான் இங்க இருந்து எங்கேயாவது தூரமா போயிடுறேன். இனிமே உங்க மூஞ்சில கூட நான் வந்து முழிக்கவே மாட்டேன். உன்னை போலீஸ் கிட்ட கொண்டு போறதுதான் சரியான பனிஷ்மெண்ட். அதுக்கப்புறம் என் பையன் கிட்ட நீ நடந்துக்கிட்ட மாதிரி எந்த பசங்க கிட்டயும் நீ நடந்துக்க மாட்டல. இந்த கதையில இருந்து நாம 2 பாடத்தை கத்துக்கிட்டோம். அதாவது ஏமாத்துறவனுக்கும் தப்பு செய்யறவனுக்கும் அவன் செய்யற தப்புக்கு நிச்சயமா தண்டனை கிடைச்சே ஆகும். 2வது பாடம் என்னன்னா, நாம நம்ம பசங்களை மோசமானவங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக நாம நல்ல விஷயங்களை நம்ம பசங்களுக்கு புரிய வைக்கணும். ஜக்குங்கிறவரு ஒரு நியாயமான நேர்மையான ஒரு உழைப்பாளி. ஆனா அவரு ரொம்ப ஏழ்மையானவரு. அவரு ஒரு குடிசையில தன்னோட மனைவி கௌரி கூட தன்னுடைய வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. வீட்ல அரிசி தீர்ந்து போச்சு. நாளைக்கு சாப்பாட்டுக்கு நான் என்னங்க செய்யறது? அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பணக்கார பொம்பளை எப்பவுமே அவங்க ஏழ்மையை வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பா. நீங்க என்ன இப்படி எல்லாம் சாப்பாடு சாப்பிடுறீங்க? எங்க வீட்ல இருக்கிற மாடு கூட இத சாப்பிடாது. அவங்க இப்படி பேசிட்டு போறத நினைச்சு இவங்க 2 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் காட்டுக்கு போய் கட்டைகளை கொண்டு வரேன். நீ மார்க்கெட்டுக்கு அதை கொண்டு போய் வித்து காசு கொண்டு வந்தீன்னா மளிகை சாமான வாங்கிக்கலாம். ஜக்கு காட்டுக்கு போனாரு. கொஞ்சம் கொஞ்சமா விறக வெட்டி சேகரிச்சு வச்சாரு. அவரு ஒரு பெரிய மரத்துல இருக்கிற விழுதுகளை வெட்டுறதுக்காக போனாரு. வெட்டுறதுக்கு கோடாலிய ஓங்கும் போது அப்போ அவருக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. என்ன வெட்டாதீங்க, என்ன வெட்டாதீங்க, என்ன வெட்டாதீங்க. இது யாருடைய குரல்? யார் இருக்காங்க அங்க? நான் தான், உன் முன்னாடி நிக்கிற இந்த மரம் தான். அந்த மரம் பேசுறத கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஜக்கு அந்த மரத்துக்கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஒருவேளை நான் உன்னை வெட்டாம போனா
சந்தைக்கு போய் நான் எதை விற்க முடியும்? அவர் கையில அரிசி வாங்குறதுக்கு கூட காசு இல்ல அப்படின்னு சொன்னாரு. நான் ஒரு மாயா மரம். நான் உன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பேன். நீ உனக்கு என்ன வேணும்னு கேட்டா அதை நான் கொடுப்பேன். மரம் அப்படி சொன்னதும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த இடத்துல நிறைய அரிசி, பருப்பு, மாவு இதெல்லாம் வந்துடுச்சு. அத பார்த்ததும் ஜக்குவுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி மாயா மரமே, நீ எனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்துட்ட. ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான பார்த்து கௌரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இனிமே நாம பட்னியா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்த சமயம் பக்கத்து வீட்டுக்காரி வந்தா. அங்க இருக்கிற பொருட்களை பார்த்துட்டு, இவ்வளவு சாமான்களா? அதுவும் இந்த ஏழைங்க கிட்ட? பக்கத்து வீட்டுக்காரி அந்த கௌரி கிட்ட தன்னோட பையனுக்கு பிறந்த நாள்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டா. சாயங்காலம் நடக்க போற பார்ட்டில ஏதாவது கிழிஞ்சு போன புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு வந்துடாத. ஆனா கௌரி கிட்ட பாவம் நல்லதா ஒரு புடவை கூட இல்ல. அதனால அவ ரொம்ப சோகமாகி அழ ஆரம்பிச்சிட்டா. அழுவாத கௌரி. கவலையில இருக்கிற இந்த ஜக்கு புது சேலை வாங்கறதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்படி யோசிச்சுக்கிட்டே அவரு காட்டுக்கு போனாரு. அந்த மந்திர மரம் அவரை பார்த்து எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்கேன்னு கேட்டுச்சு. என் மனைவி கிட்ட ஒரு நல்ல புடவை கூட இல்ல. நான் அவளுக்கு நல்ல புடவைய கொண்டு வந்து எங்கேருந்து கொடுக்கறது? ஓ, இவ்வளவுதானா? நீ என்ன வேணும்னு கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும். அந்த மந்திர மரம் இப்படி சொன்னதும் அந்த இடத்துல ஒரு புது புடவை வந்துச்சு. ஜக்கு அந்த புது புடவைய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவர் அந்த மரத்துக்கு தன்னோட நன்றிய சொல்லிட்டு அந்த புடவைய தன் கையில எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. புது புடவைய பார்த்ததும் கௌரிக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த புது புடவைய கட்டிக்கிட்டு அவ ஜக்கு கூட சேர்ந்து பக்கத்து வீட்டுல நடக்கிற பார்ட்டிக்கும் போனா. கௌரி அழகான புடவை கட்டியிருக்கிறத பார்த்துட்டு அந்த பார்ட்டிக்கு வந்த எல்லா விருந்தாளிகளும் கௌரிய பாராட்டுனாங்க. இந்த புடவையில பாக்குறதுக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. கௌரிய எல்லாரும் பாராட்டுறத பார்த்து அந்த பக்கத்து வீட்டுக்காரிக்கு பொறாம ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, எல்லாரும் இவங்களோட ஏழ்மைய பார்த்து எல்லாரும் அவளை கிண்டல் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவங்க எல்லாரும் என்னடனா இவள பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. பொறாம பிடிச்ச அந்த பக்கத்து வீட்டுக்காரி அவளோட தங்க வளையல மறைச்சு வச்சுட்டா. அப்புறம் கௌரி தான் அந்த தங்க வளையல திருடிட்டான்னு பழி அவ மேல போட்டுட்டா. அது மட்டும் இல்லாம எல்லாரும் முன்னாடியும் அவளை அவமானப்படுத்தி பேசினா. பாருங்க பாருங்க, இந்த கௌரி என்னுடைய வளையல திருடிட்டா. கௌரிக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைச்சு ஜக்கு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவ்வளவு விலை உயர்ந்த வளையல நம்மளால எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? வருத்தத்தோட காட்டுக்கு போய் ஜக்கு அந்த மந்திர மரத்துக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அழுதுட்டு சொன்னாரு, அவ்வளோ விலை உயர்ந்த வளையல நான் எங்க இருந்து கொண்டு வந்து கொடுப்பேன்? அந்த மரம் சிரிச்சது. அப்புறம் சொல்லுச்சு, அட இதுதான் விஷயமா? உனக்கு என்ன தேவையோ நிச்சயம் அது கிடைக்கும். அப்புறம் அந்த இடத்துல 2 அழகான தங்க வளையல் வந்துச்சு. அத பார்த்துட்டு ஜக்கு சந்தோஷத்துல அப்படியே குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மறுபடியும் அந்த மரத்துக்கிட்ட ஜக்கு என்ன பண்ணாருன்னா, உதவி செஞ்சதுக்காக தன்னோட நன்றிய சொன்னாரு. அந்த வளையல எடுத்துக்கிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஜகுவும் கௌரியும் பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட அந்த வளையல கொடுத்தாங்க. எங்களால தப்பு நடந்து போச்சு, இதோ உங்களுடைய வளையல். அந்த வளையல பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரி பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டா. நான் என்னுடைய வளையல எப்போ ஒளிச்சு வச்சுட்டேனே, அப்புறம் எப்படி இந்த ஏழைங்க கிட்ட இந்த வளையல் கிடைச்சிருக்கோ?
ஏதோ ரகசியம் இருக்கு, அத நாம எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். கௌரி ஜக்கு கிட்ட கேட்டா, தங்க வளையல்களை நீங்க எங்க இருந்து எப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டா. காட்டுல ஒரு மாயா மரம் இருக்கு, அதுதான் எனக்கு இந்த வளையலை கொடுத்தது. அந்த புடவை, அந்த மளிகை சாமான கூட மரம் தான் கொடுத்தது. ஜக்கு சொன்னது எல்லாத்தையும் அந்த பக்கத்து வீட்டுக்காரி கேட்டுட்டா. அப்படியா? இதுதான் ரகசியமா? அப்படின்னா நானும் அந்த மந்திர மரத்துக்கிட்ட தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் எல்லாத்தையும் கேட்டு அதுகிட்ட இருந்து வாங்கி ரொம்ப பெரிய பணக்காரியா ஆயிடுவேன். மறுநாள் அந்த ஜக்குவை பின்தொடர்ந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரி போனா. அந்த மரம் கிட்ட வரைக்கும் போயிட்டா. அந்த இடத்துல ஜக்கு அந்த மரத்துக்கிட்ட பேசுறது எல்லாத்தையுமே அவ தூரமா நின்னு கவனிச்சா. ஜக்கு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்காரி அந்த மரத்துக்கிட்ட போனா. மந்திர மரமே, இங்க பாரு, நான் கேக்குறது எல்லாத்தையும் உடனே நீ கொடுத்தாகணும். அப்படி அவ கேட்ட உடனே அந்த மரம் என்ன பண்ணுச்சுன்னா, அவ கேட்ட மாதிரி தங்க நெக்லஸ அந்த இடத்துல கொடுத்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரி இத பார்த்துட்டு சந்தோஷத்துல பைத்தியமாயிட்டா. ஆனா அந்த நெக்லஸ் அவ கழுத்துல போட்ட உடனேயே அந்த நெக்லஸ் பாம்பா மாறிடுச்சு. அவ அந்த பாம்பை பார்த்துட்டு பயந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. அவ அந்த பாம்பை கழுத்துல இருந்து தூக்கி போட்டுட்டா. அப்புறம் அவ அந்த மந்திர மரத்தை பார்த்து கேட்டா, எதுக்காக பாம்பை கொடுத்தேன்னு. ஆனா ஜக்குக்கு மட்டும் அவர் ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்தேன்னு கேட்டா. அதுக்கு அந்த மரம் என்ன சொல்லுச்சுன்னா, ஜக்கு பாவம், அவருக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் கேட்டாரு, அது அவருக்கு ரொம்ப அவசியமான பொருட்கள்னு சொல்லுச்சு. ஆனா பக்கத்து வீட்டுக்காரி, பேராசைப்பட்டு பொருட்களை கேட்க ஆரம்பிச்சிட்ட, பேராசை பெரும் நஷ்டங்கிற மாதிரி உனக்கு பாம்ப கொடுத்தேன்னு சொல்லுச்சு. இத கேட்டதுக்கு அப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்காரி ரொம்ப கோவமாயிட்டா. நான் உன்னை எரிக்க போறேன். பக்கத்து வீட்டுக்காரி என்ன பண்ணான்னா, நெருப்பு எடுத்துட்டு வந்து அந்த மரத்தை எரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணா. ஆனா அந்த மரம் எரியவே இல்ல. அதுக்கு பதிலா பக்கத்து வீட்டுக்காரி கட்டியிருந்த சேலையில நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இங்கேயும் அங்கேயும் பயந்து ஓட ஆரம்பிச்சா. இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதாவது நியாயமா, நேர்மையா, உண்மையா உழைச்சோம்னா அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நிச்சயமா கிடைக்கும். ஆனா பேராசை பிடிச்சவங்களுக்கு நிச்சயமா எதுவும் கிடைக்காது. ஏன்னா பேராசைக்கு எந்த ஒரு முடிவும் இல்ல. பேராசை அதிகமா ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஆபத்தும் அதிகமாயிடும். இதுதான் பக்கத்து வீட்டுக்காரிக்கு நடந்துச்சு.